இப்பயும் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தப்பு இல்லை, அதனால அவருடைய வரட்டும் செய்யட்டும். கள நிலவரம் அறிஞ்சு அவர் பேச மாட்டாரு. எங்களுக்கும் திமுக தான் போட்டி இருக்கிறத யாராவது ஊருக்கு ரசிப்பாங்களா? அண்ணா திமுக தான் போட்டின்னு ஊர் உலகமே தெரியும். நேத்து கூட திரும்ப திரும்ப சொல்றாரு. அது வந்து சும்மா கிண்டல், கேலித்தனமான பேச்சு. அதை வந்து யார் ரசிக்கல. இவர் வந்து தேர்தலில் நிக்கிறாரா இல்லைன்னா விளையாடுறாரான்னு தெரியாம இருக்கு. ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இல்ல இப்ப அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம், அதை மறைச்சு திமுகவும் தாவேகாவும் தான் சொல்றாரு. எப்படி மறைக்க முடியும்? அவர் மறைக்க முடியுமா? வானத்தை வந்து திரையை போட்டு மறைக்க முடியுமா? அண்ணாதி 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக, ஆள போகின்ற கட்சி அதிமுக. நாங்க எத்தனை 39 பார்லிமெண்ட்ல எம்பி, அத்தனை எம்பியிலும் வெற்றி பெற்றோம். 39 எம்பியிலும் வெற்றி பெற்றோம். டெல்லியிலேயே ஒரு காலத்துல வந்து அதிமுக தயவு இல்லாம பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு கட்சி. எல்லாமே ஒரு காலம் இல்ல, இப்ப நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாம போச்சுல. எடப்பாடி இருக்கும் போதே வந்து 39 எம்பி இருந்தோமே. எடப்பாடி விட்டு வந்த தலைமையில அவர் சந்திக்கும் பொழுது அவர் சந்தித்த எந்த தலைவரும் எடுத்த உடனேயும் மிகப்பெரிய வெற்றியை இந்த காலத்தில் பெற முடியாது. இந்த காலத்தில் உழைத்துதான் பெற முடியும். ஏன்னு சொன்னால் இது வந்து கம்ப்யூட்டர் காலம்.